அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் எந்த நாட்டில் தோன்றியது? அமெரிக்க ஐக்கிய நாடுகள். இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் எது? 1946 டிசம்பர் 9. இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவர் யார்? டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. இந்திய அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர் யார்? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இந்திய நிர்ணய சபையின் துணைத் தலைவர்கள் யார்? H.C. முகர்ஜி, B.T. கிருஷ்ணமாச்சாரி. அரசியல் நிர்ணய சபையின் கூட்டத்தொடர் 11 அமர்வுகளாக எத்தனை நாட்கள் நடைபெற்று 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன? 166 நாட்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எது? 1949 நவம்பர் 26. இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில் யாருடைய கைப்பட எழுதப்பட்டது? பிரேம் பெகாரி நரேன் ரைஜாடா. இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் என அழைக்கப்படுவது எது? முகவுரை. முகவுரையானது 1976 ஆண்டு எத்தனையாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் திருத்தப்பட்டது? 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் திருத்தப்பட்டது. 1947 ஆண்டு ஜனவரி 22 நாள் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் அமைந்தது எது? முகவுரை. இந்திய அரசியலமைப்பில் முகவுரை எந்த சொற்களுடன் தொடங்குகிறது? இந்திய மக்களாகிய நாம் என்ற சொற்களுடன் தொடங்குகிறது. இந்திய அரசியலமைப்பில் எந்த பகுதி குடியுரிமை பற்றி கூறுகிறது? பகுதி 2. இந்திய அரசியலமைப்பில் சட்டப்பிரிவுகள் 5 முதல் 11 வரை எந்த உரிமைகள் பற்றி விளக்குகிறது? குடியுரிமை. இந்திய குடியுரிமை சட்டம் 1955 படி இந்திய குடியுரிமையை பெறும் வழிகள் எத்தனை? 5. இந்திய அரசியலமைப்பில் எந்த பகுதி அடிப்படை உரிமைகள் பற்றி கூறுகிறது? பகுதி 3. சட்டப்பிரிவுகள் 12 35 வரை எந்த உரிமை பற்றி விளக்குகிறது? அடிப்படை உரிமைகள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் முதலில் எத்தனை அடிப்படை உரிமைகளை வழங்கியது? 7 அடிப்படை உரிமைகள். தற்போது இந்திய அரசியலமைப்பு சட்டம் எத்தனை அடிப்படை உரிமைகளை வழங்குகிறது? 6 அடிப்படை உரிமைகள். 1978 ஆண்டு 44வது சட்ட திருத்தம் அடிப்படை உரிமைகள் பட்டியலில் இருந்து எந்த சட்டப்பிரிவை நீக்கியது? சட்டப்பிரிவு 31 நீக்கியது. அதாவது சொத்துரிமையை நீக்கியது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த பிரிவின் கீழ் சொத்துரிமை ஒரு சட்ட உரிமையாக வைக்கப்பட்டு உள்ளது? சட்டப்பிரிவு 300A. இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 18. தொடக்க கல்வி பெறும் உரிமை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 21A. டெல்லியில் அமைந்துள்ள இந்திய உச்சநீதிமன்றம் தொடங்கப்பட்ட நாள் எது? 1950 ஜனவரி 28. எந்த சட்டப்பிரிவு இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமிக்க வழிவகை செய்கிறது? சட்டப்பிரிவு 76. தலைமை வழக்கறிஞரை நியமனம் செய்பவர் யார்? குடியரசுத் தலைவர். இந்தியாவில் கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் அதிகபட்சமாக எத்தனை முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டு உள்ளது?
9 முறை. எந்த மசோதாவானது மாநிலங்களவை 14 நாட்களுக்குள் ஒப்புதல் அளிக்கவில்லை எனில் ஒப்புதல் பெறாமலேயே சட்டமாகிவிடும்? நிதி மசோதா. இந்திய குடியரசுத் தலைவராக பதவி வகித்த ஒரே உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யார்? எம். இதயத்துல்லா. துணை குடியரசுத் தலைவர் பதவி வழி எந்த அவையின் தலைவராக செயல்படுகிறார்? மாநிலங்களவை. 1950ஆம் ஆண்டு அரசியலமைப்பின் தொடக்கத்தில் உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி உள்பட எத்தனை நீதிபதிகளை கொண்டிருந்தது? 8 நீதிபதிகள். இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி அனைத்து மாநில அரசாங்கத்தின் சீரான அமைப்பினை பற்றி கூறுகிறது? பகுதி 6. மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 154. நிதி சார்ந்த அவசர நிலை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 360. ஈரவை சட்டமன்றம் கொண்ட மாநிலங்கள் எவை? பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா. சென்னை, கொல்கத்தா மற்றும் மும்பாயில் உயர்நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது? கிபி 1862. உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை யாரால் தீர்மானிக்கப்படுகிறது? குடியரசுத் தலைவர். வடகிழக்கு மாநிலங்களான அசாம், நாகாலாந்து, மிசோரம், அருணாச்சல பிரதேசம் போன்றவைகளுக்கு பொது நீதிமன்றமாக செயல்படுவது எது? கவுகாத்தி உயர்நீதிமன்றம். உலகிலேயே லண்டனுக்கு அடுத்து 2வது பெரிய நீதித்துறை வளாகம் எது? மெட்ராஸ் உயர்நீதிமன்ற வளாகம். தற்போது இந்தியாவில் எத்தனை உயர்நீதிமன்றங்கள் செயல்படுகின்றன? இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கேள்வி. இதற்கான விடையை கமெண்டில் பதிவிடவும். இந்த வினா விடை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.